இப்படி கேஸை பற்ற வைக்க நேரம் தான் டக்குண்டு ஞாபகம் வந்து தளபதி விஜய் பேசினார். என்ன சொன்னார் அப்படின்னா, கேஸு கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு ஏன் ஸ்டாலின் சார் டெல்லியில் போய் பேச மாட்டேங்காரு, அவருக்கு ஒரு பிரச்சனைனா போய் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னார். அப்போது ஸ்டாலின் சார் பேசினா கேஸ் கிடச்சிருமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்டாலின் சார் பேசினாலும் கிடைக்காது, மோடி சார் சென்னைக்கு வந்து பேசினாலும் கேஸு கிடைக்காது. ஏன்னா அது உலக அரசியல். இங்கே உலக அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. கேஸு ஏன் தட்டுப்பாடு ஆகிருக்கு அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் பாட்டுக்கு மக்கள் மத்தியில் வந்து பேசுகிறாரு. நான் ஆட்சிக்கு வந்து 6 கேஸு தருவேன் அப்படிங்கிறார், 6 சிலிண்டர் தருவேன் அப்படிங்கிறாரு. இந்த 6 சிலிண்டர் எப்படி கிடைக்கும்? இந்த உலக அரசியலில் இருக்க பிரச்சனைகள் தீர்ந்தால் தான் கிடைக்கும். இன்றைக்கி உலக அரசியல் நடந்துகிட்டு இருக்குது, பிரச்சனை போயிட்டுருக்கு, கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது. இதெல்லாம் பேசாமல் நான் பாட்டுக்கு வந்தால் 6 சிலிண்டர் தந்துடுவேன் அப்படிங்கிறாரு. சரி, சிலிண்டர் தந்துடுவீங்க, இந்த உலக அரசியலில் நடக்கக்கூடிய பிரச்சனை போய்கிட்டே இருந்தது அப்படின்னா எப்படி உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆனால் இதெல்லாம் யோசிக்க ஒரு தலைவர் இருக்கார். யார் அப்படின்னா சீமான், நாம் தமிழர் கட்சி தலைவர். அழகாக சொல்லுவார், நான் வெளிநாட்டுக்காரன்ட்ட இருந்து கையேந்தி நிற்க மாட்டேன், எனக்கு தேவையான பொருளை நானே உற்பத்தி பண்ணிக்கிடுவேன், அந்த வகையில் எரிபொருளையும் நானே உற்பத்தி பண்ணிக்கிடுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. பயோகேஸ், ஆடு மாடு சாணங்கள்ல இருந்து கேஸ் எடுக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை பெருந்திய அளவில் பண்ணி என் மக்களுக்கு நானே அதை கொடுத்து தன்னிறைவு அடைவேன் அப்படிங்கிறாரு. இப்படி எந்த திட்டத்தையும் சொல்லாமல் நான் பாட்டுக்கு 6 சிலிண்டர் கொடுத்துருவேன் அப்படின்னா, உலக அரசியலில் நடக்கக்கூடிய சண்டை முடிஞ்சாலும் உங்களால் ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமாக கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம கையில் இல்லை, அது நாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணணும், கப்பல் ஓடுனா தான் வரும். அதனால் சும்மா வாய்க்கு வந்ததை பேசாமல் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தர ஆளை மாற்றுங்க, உலக அரசியலில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. சரியா தளபதி? இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணுவோம், ஏன்னா எங்களுக்கு கேஸ் தட்டுப்பாடு இல்லை. அதான் புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.